அரிசி 1 கப், உளுந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. வெந்தயமும் 1 டீஸ்பூன் எடுத்து உளுந்து தனியாகவும் சாமரிசி தனியாகவும் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் உளுந்து மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால மிக்சியில் அரைச்சிட்டேன். நீங்கள் நிறையா ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. இப்போ தனித்தனியாக அதை அரைச்சி 2யும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் உப்பு போட வேண்டாம். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம இதை புளிக்க விட்டுருவோம். நல்லா கையால் நம்ம கலக்கிறோம். எதுக்காக நம்ம கையால் கலக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நல்லா நடக்கும். நம்ம கையில் இருக்கிற மைக்ரோப்ஸோடு சேர்ந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்கும். அதுக்காக தான். ஸோ ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் கழிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு ரெடி ஆயிரும். இது நீங்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான மாவை மட்டும் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி தோசை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி கலந்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் உப்பு இப்போ தான் போடுறேன். தேவையான மாவு எடுத்து அதுக்கு மட்டும் நான் உப்பு போட்டுக்கிறேன். மீதி மாவை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இப்போ தோசை மாவு ரெடி ஆகிருச்சு. இப்போ நாம் வெஜிடபிள் தோசை செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா சோப்புடு கேரட் எடுத்துக்கோங்க, மல்லித்தலை, வெங்காயம், நல்லா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடி இட்லி பொடி, உங்கள் வீட்டில் என்ன இட்லி பொடி வச்சுருக்கீங்களோ அந்த இட்லி பொடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் நம்ம தோசை மாவை ஊற்றிட்டு எப்பவும் போல் தான் நம்ம தோசை மாவை ஊற்றிட்டு நம்ம இது வெஜிடபிள் ஊற்றப்போம் அப்படிங்கிறதுனால நம்ம ரோஸ்ட் மாதிரி செய்ய வேண்டாம், ஊத்தப்பம் மாதிரியே நம்ம செய்வோம். கொஞ்சம் தடிமனாக நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இல்லை சில பேர்த்துக்கு ரோஸ்ட் மாதிரி தான் வேணும் அப்படின்னா அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு வெங்காயம் மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேரட்டையும் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த தோசை கரண்டியை வச்சு கொஞ்சம் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அப்படியே அது தோசையோடு சேர்ந்து செட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் பொடி போட்டுக்கோங்க. பொடியை போட்டுட்டு திருப்பி போட வேண்டாம். திருப்பி போடுறப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் திருப்பி போடாமல் ஜஸ்ட்டு நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னாலே இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு நீங்கள் பரிமாறுறப்போ கொத்தமல்லி தலையை போட்டு நீங்கள் இறக்குறப்போ அருமையாக கமன்னு சூப்பரான மில்லட் வெஜ் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது, வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு காலை உணவாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.